பேசுறவங்க மட்டும் சென்டரா வந்துருங்க. பேசும்போது மட்டும் சென்டரா பேசலாமா? எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பிளஸ் பண்றதுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு வள்ளுவன். முதல்ல இந்த நன்றி வந்து என்னோட டைரக்டர் சங்கர் சாரதி சார், ஜெய்வேல் சார், என்னோட ப்ரொடியூசர் எல்லாருக்குமே, எங்க ஷைலு பிரதர், எங்க டீம் எல்லாருக்குமே, சுரேஷ் பாலா சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து சின்ன படமா ஸ்டார்ட் பண்ணி தான் நாங்க நினைச்சோம். பட் இது வந்து ரொம்ப பெரிய படமா மாறிட்டு இருக்கு. பட் என்ன அதுல ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, எங்களுக்கு தியேட்டர்ஸ் வந்து நாங்க நினைச்ச மாதிரி எங்களுக்கு ரீச் ஆகல. பிகாஸ் ஒரு சின்ன படமா தான் பார்த்துருக்காங்க. பட் ஓப்பன் பண்ணா வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு ஷோ தான் இருந்துட்டு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா மார்னிங் ஷோஸ் இருக்கு. நாங்க ஆல்மோஸ்ட் கண்டினியூஸா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டையும் பேசிட்டு இருக்கோம், கான்டாக்ட்ல இருக்கோம். இன்னைக்கு காலைல நான் வந்து ஃபோரம் மாலுக்கு போயிருந்தேன். அங்கேயும் ஆல்மோஸ்ட் 50 to 60% ஆக்குபென்சி ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து நான் ரோஹினி தியேட்டர் எங்க டீமோட போனோம். அங்க ஃபுல் பேக். பட் என்னன்னா ஒரு நாங்க பண்ண ப்ரொமோஷன்ஸ் வந்து மெட்ரோ ட்ரெயின்லயும் சரி எல்லா சேனல்ஸ்க்கும் இன்டர்வியூ கொடுத்ததுல வந்து எங்க டீம் சார்பா, எங்க பிஆர்ஓ சார்பா நாங்க எங்க கொடுத்த ஐடியாஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி தான் போயிருக்கோம். அது பார்த்து வந்தாங்க எல்லாருமே. பார்த்து வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, படம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு பிரசன்ட்டுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் சிட்டில நடக்கிற ஒரு சிட்டியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து டைரக்டர் வந்து நல்லா படம் பண்ணியிருக்காங்க. அந்த லேடிஸ் எல்லாமே பார்த்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பெண்களை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணுன்ற விஷயத்த டைரக்டரும் சரி டீமும் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பட் படம் நல்லா இருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே பார்க்கும்போது தியேட்டருக்கு வந்து ஆளுங்க வரணும்னா நீங்க எல்லாரும் எங்களை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க எல்லாம் கொண்டு போய் சேர்த்து உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த துறைக்கு வந்திருக்கோம். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ஆஸ்திரேலியாந்து வந்து அந்த படத்தை பணம் போட்டு பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 15 years ஸ்ட்ரகிள். அதே மாதிரி என்னோடதும் ஒரு 10 to 15 years ஸ்ட்ரகிள் தான். ஆல்ரெடி ஆடியோ லான்ச், அந்த ப்ரெஸ் லான்ச்ல சொல்லியிருந்தேன். ஐ டோன்ட் ரிப்பீட் அபவுட் மை பர்சனல் திங். இந்த படத்தை பத்தி மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். டீம் எல்லாமே ரொம்ப இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் என்னமோ தெரியல, ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி சொல்ல முடியாது. ஒரு 2 நிமிஷம் ட்ரைலர் பார்த்துட்டு தப்பா ஒரு டைரக்டர் மேலேயும் ப்ரொடியூசர் மேலேயும் ஒரு இஷ்யூ போய் கிரியேட் பண்ணிட்டு அது வர வேண்டிய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நெகட்டிவா போயிடுச்சு. பட் ஸ்டில் வி ஆர் ட்ரைங் ஹார்ட் டு பிரிங் இட் இன்டு பப்ளிக். அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து நல்ல விதமா எங்களை கொண்டு போகணும். அண்ட் ரெண்டாவது என்னன்னா, இது வந்து எல்லாருக்கும் நீங்க ஒரு பார்த்தவங்க எல்லாருமே நீங்க தயவு செய்து பக்கத்துல எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 10 பேருக்கு சொல்லுங்க. அண்ட் உங்க ரிவ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா, உங்களுக்கு எல்லாமே பிடிக்கலன்னு சொல்லுங்க. என்ன பிடிச்சிருக்குன்ற விஷயத்த வந்து எல்லாருமே உங்களோட பதிவு பண்ணீங்கன்னா இட் வில் பி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது தயவு செய்து நான் ஒரு தாழ்மையை ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த நேரத்தில் என்னோட கோஸ்டார்ஸ் ஆஷ்னா ஜவேரி அண்ட் பிரேம் அண்ணனுக்கு எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கொடுத்த அருட்படை ப்ரொடக்ஷன்ஸ் டீமுக்கும் அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். ஆல்மோஸ்ட் 15-20 வருஷம் ஸ்ட்ரகிளுங்க. ரொம்ப நார்மலா ஸ்டார்ட் பண்ண கெரியர் இங்க வரையும் வந்திருக்கோம். உங்க சப்போர்ட் எங்களுக்கு இருந்தாதான் இந்த மாதிரி சின்ன படம் பெரிய படங்கள் ஆறதுக்கு கண்டென்ட் நல்லா இருந்தா பெரிய படம் ஆயிடும். ஸோ வி நீட் யுவர் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ். எங்களை தயவு செய்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டீம் வந்து ஒரு நிறைய வந்துட்டே இருக்கும் மார்க்கெட்ல. அண்ட் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ப்ளீஸ். பத்திரிகை மற்றும் ஊடக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வள்ளுவன் திரைப்படத்தோட இயக்குனர் சங்கர் சாரதி தான். ஆக்சுவலா இந்த படம் ஒரு குறளோட பேஸ்ல கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதரோடு நேர். இந்த குறளை என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர் எவன் ஒருவன் நாட்டிற்கு அநீதி செய்கின்றானோ அவனை கொலை செய்வது தர்மமாகுமே தவிர அதர்மமாகாதுன்றார். ஒரு நற்பெயரை காப்பதற்கு கலைப்பெயரை எப்படி பிடிக்கி எறிகிறோமோ அதற்கு சமம்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த சமூகத்துல வந்துட்டு சட்டங்கள் இயற்றப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நலனுக்காகவும் தான் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்குது. ஆனா இந்த சட்டங்களை யாரு கையில ஒப்படைச்சிருக்காங்களோ, இந்த நாட்டு மக்களையும் காப்பதற்காக யாரு கையில ஒப்படைச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த நாட்டை சீரழிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப இருக்கிற சட்டங்கள் பார்த்துக்கிட்டா நிதி எந்த பக்கம் சாகின்றதோ அந்த பக்கம் தான் நீதி சாகுதுன்ற அடிப்படையில தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய உண்மை சம்பவத்தை இன்னைக்கு வந்து கருவா வச்சு நாங்க இந்த ஸ்கிரிப்டை வந்து பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா ஒண்ணு இல்ல, இப்ப கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெரியும். 10 வயசு குழந்தை, அந்த 10 வயசு குழந்தை
வீட்டை விட்டு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னு கேட்டா 2 அயோக்கிய பசங்க அந்த குழந்தையை தூக்கி போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இது வந்துட்டு அங்க மட்டும் இல்ல, ஊருக்கு ஊரு, இடத்துக்கு இடம், அங்கங்க நாட்டுக்கு நாடு இந்த பாலியல் குற்றங்கள் வந்து தினம் தினம் நடந்துகிட்டே தான் இருக்கு. தினம் தினம் அதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். சோ எத்தனை சட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து இந்த பாலியல் குற்றங்களை வந்துட்டு இன்னைக்கு குறையறதே இல்லை, அதிகரிச்சுட்டு தவிர இன்னைக்கு குறையறதே இல்லை. ஏன்னு கேட்டா இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அது எல்லாமே பார்த்தா நமக்கெல்லாம் ஒரு செய்தியா தான் தெரியுது. இங்க ஒரு சம்பவம் நடந்தது, அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ஒவ்வொரு சம்பவம் பார்த்துன்னு கேட்டா இன்னைக்கு ஒரு நியூஸ் செய்தியா கேட்கிறோம். அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் வருது, அதை மறந்துட்டு இன்னொரு விஷயம் வருது. இப்படி பாஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். ஆனா ஒரு கிரியேட்டரா என்னால நிச்சயமா சொல்றேன், இதை கடக்க முடியல. நான் எத்தனையோ ஸ்கிரிப்டுகள் எழுதி வச்சுட்டு இருந்தாலும் என் வீட்டுல ஒரு பெண் புள்ள இருக்கு. அந்த புள்ள ஸ்கூலுக்கு போகுது, கடைக்கு போகுது, டியூஷனுக்கு போகுது. அந்த புள்ள வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வருமானம் போது எவ்வளவு பெரிய அச்சம் வருது. எனக்கு இருக்கிற அச்சம் தான் வீட்டுல பொம்பளைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்குமே வரக்கூடிய ஒரு அச்சம். இன்னைக்கு இந்த சோசியல் இந்த சினிமாவில் வந்துட்டு ஏதோ வந்தோம், 4 குத்துப்பாட்டு போட்டோம், 4 ஃபைட் வச்சுன்னு இல்லாம இன்னைக்கு கரண்ட்ல நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை வந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு கண்டிப்பா எடுத்து சொல்லணும். ஒரு 10 பேருக்கு வந்துட்டு இது விழிப்புணர்வா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இந்த இன்னைக்கு கருத்துள்ள இந்த ஸ்கிரிப்ட் ஒரு 2 நிமிஷம் டெய்லர் வெளியிட்டு இருக்கேன். இதுல பாத்துன்னு கேட்டா அம்பேத்கர் மேல வந்து மண்ணலி போடுற மாதிரி ஒரு காட்சியா தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து பேன் பண்றதுக்காக சில சமூக விரோதிகள், சில சம்பந்தப்பட்டவங்க வந்து கேட்டா அம்பேத்கருடைய விஷயங்கள் எது கிடைக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இன்னைக்கு வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த அரசியல பாத்துன்னு கேட்டா இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்லயும் டிஜிபி அலுவலகத்திலும் போயிட்டு என் மேலையும் ப்ரொடியூசர் மேலையும் இந்த படத்து மேல வந்துட்டு இதை வந்து வெளிவரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாக்கி எங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்தை இப்ப நீங்க பார்த்திருக்கீங்க, இதுல ஏதாவது குறைகள் இருக்கா? ஏதாவது இருக்கா? நல்ல வழியில் இயற்றப்பட்ட, அதாவது அம்பேத்கர் என்ன சொல்றாரு, தப்பு பண்ணா தப்பிக்க கூடாது, அப்பாவிகள் தண்டிக்க கூடாது. ஆனா இன்னைக்கு எங்க நடக்குது? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் 10 கொலை 10 100 200 கொலைன்னு கேச வச்சுக்கிட்டு இன்னைக்கு ரவுடின்ற பேர்ல வந்து இன்னைக்கு ஊரை சுத்திட்டு இருக்கானுங்க. எங்க இருக்கு இந்த சட்டம்? ஒருத்தன் ஒரு முறை தப்பு பண்ணானா அவனுக்கு இந்த சட்டம் சரியான முறையில வந்து தண்டனை கொடுத்ததுன்னு கேட்டா அடுத்தவன் தப்பு பண்றதுக்கு பயப்படணும். ஆனா இன்னைக்கு எவன் பயப்படுறான்? இன்னைக்கு சட்டம் சரியில்லாதனால குற்றங்கள் அளவுக்கு அதிகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்ட உண்மை சம்பவத்துடைய அடிப்படையில் தான் இந்த ஒரு கதையை பண்ணியிருக்கேன். ஆனா இந்த படத்தை வந்து தடுக்கிறதுக்காக சில சமூக விரோதிகள், சில எல்லா அட்வொகேட்டும் சொல்ல சில அட்வொகேட்டுகள் இந்த படத்தை வந்துட்டு பேன் பண்றதுக்காக என்னென்னவோ ட்ரை பண்ணி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்காதீங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். வாழ்க்கை 20 வருஷம் போராடிட்டு இருக்கோம். இந்த சினிமாவில் வந்துட்டு ஒரு நல்ல கருத்தை தான் வந்து எடுத்து சொல்றோம் வந்துட்டு, புரியுதா? இது எல்லாருக்கும் என் வீட்டு இல்லை, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பெண் பிள்ளைங்க இருக்கு. இன்னைக்கு எங்கேயோ நடக்கிற சம்பவம் நம்ம வீட்டில் நடந்தா யோசனை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் வாழ்நாள் ஃபுல்லா அந்த குடும்பத்தோட வலி அப்படி இருக்கும். இது சட்டம் சரியில்லை, அதை கையாள சரியில்லை. இன்னைக்கு எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி காசு பணத்துக்காக சட்டத்தையே மிஸ்யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு தவறுதெல்லாம் நடந்துட்டு இந்த நாட்டை சீரழிச்சிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட சமூக விரோதிகளுக்காக ஒரு படம் பண்ணியிருக்கோம். பயம் இல்லை, தைரியமா பண்ணியிருக்கேன். தப்ப சொல்றதுக்காக சினிமா என்ற ஆயுதம் தான் பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை வந்து நான் கையாண்டுகிட்டு இருக்கேன். ஓகேவா? கண்டிப்பா நீங்க எல்லாம் இந்த மீடியாக்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா சொல்றேன், இதுல நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா தயவு செய்து சொல்றேன், அதை கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேருங்க. குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா சரி பண்ணிக்கிறோம். நான் புது இயக்குனர், எல்லா டீம் பார்த்துக்கிட்ட புது ப்ரொடியூசர், நடிகர் வந்துட்டு இவர் 4-5 படங்கள் நடிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த படத்துக்கு ஒரு புதுமையாக தான் வந்திருக்காரு. எல்லாமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரு, கேமராமேன், என் ஓல் டீம்ஸ் வந்துட்டு எல்லாமே அப்பா அம்மா எல்லாமே இருக்காங்க. எங்கேயோ இருந்து பெங்களூர்ல வந்துட்டு கொசு கடியில் படுத்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. தயவு செய்து சொல்றேன், ஊடக உறவுகள் அனைவருக்கும் சொல்றேன், இந்த படத்தை கொண்டு போயிட்டு நல்லபடியா சேர்த்து எங்களை வாழ வைக்க சொல்லி கனிவோடு கேட்கிறேன். நன்றி. சார் சரியா பேச வராது, பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்.
ஆக்சுவலாக பாருங்க, ஒரு 25 இயர்ஸ் ஆச்சு நான் இந்தியா விட்டு போய். என் வண்டியில் நான் மேபி அங்கெல்லாம் 2 வீலரில் கார் தான். ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிற காரில் ஹார்ன் அடிச்சாவே அவர் மீன்ஸ் யாரோ முன்ன போகிறவங்க தப்பு பண்ணுறான்னு தான் அர்த்தம். நான் இங்கே சென்னை ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும் கார் ஓட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்தேன். நான் அப்படின்ட்டு இல்லைன்ட்டு சொல்ல, ஓகேங்களா. பட் இன்கேஸ் இப்போ போய் நான் நிறைய மாறிட்டேன். மீன்ஸ் இப்போ ஒரு பேப்பரே நான் ரோட்டில் போட்டேன்னா கூட யோசிப்பேன் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்ட்டு. ஆனால் இதே மாதிரி இந்த விஷயத்தில் இவர் ஒரு படம் பண்ணார். சைல்டு அப்யூஸ்ன்றது ஆஸ்திரேலியாவில் வந்து ரொம்ப மோசமான ஒரு இன்சிடெண்ட். அவன் என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்டாகவே அவனுக்கு பேலே இல்லை ப்ரோ. அவனை தூக்கின்னு போய் போட்டாங்கன்னா ஜெயிலில் 25 இயர்ஸ், 30 இயர்ஸ், 50 இயர்ஸ், 100 லைஃப் சென்டென்ஸ். அந்த மாதிரி தான் ஒரு ரூல். நான் இது பேசும்போது நான் அந்த சங்கர் சாரதியை வந்து நான் மீட் பண்ணும்போது சங்கர் சாரதி வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னார். நான் ரீசன் என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சென்னைக்கு வந்தேன். அப்போது ஒரு கிட்ட மீட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டேன். சூப்பர் கதை. இது இருக்கும்போது நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா பண்ணலாண்ணா, செய்யலாம். இது ஏன்னா பாருங்க, நான் இந்தியா விட்டு போயிட்டேன் ப்ரோ. ஐம் ஆஸ்திரேலியன் சிட்டிசன். நம்ம நாடு ஏன் இப்படி இருக்குது? நம்ம ஏன் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணக்கூடாது? என்னால் முடியாது. நீங்கள் எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ண முடியும், ஓகேங்களா. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ஐ லவ் டு ட்ராவல் இன் 2 வீலர். பட் அதுக்கே வந்து எல்லாம் கேட்கணும்னா நீ ப்ரொடியூசர், அது இல்லை லைஃபு. எனக்கு என்ன பிடிக்குமோ நான் தான் பண்ணுவேன். அதுதான் சினிமாவும். பாருங்கள், இங்கே சினிமான்றது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் இல்லை இங்கே, ஓகேங்களா. இட்ஸ் நாட் ஆர்கானிக். நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறீங்க, யாருமே ஒரு கரெக்டான ஒரு பதில் இல்லை. இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும், இட்ஸ் ஆல் டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்கே நான் என்னன்றேன்னா, இது ஒரு ஆர்கானிக்காக கொண்டு வாங்க. எல்லாம் சேர்ந்து சின்ன படம் ஆகட்டும், பெரிய படம் ஆகட்டும், பெரிய ஹீரோ ஆகட்டும். நான் உடனே தான் கேட்குறேன் ப்ரோ, விஜய் எப்போ ப்ரோ? விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணார். நான் அந்த படம் பார்க்கும்போது நான் சின்ன பையன் தான், ஓகேங்களா. அந்த படம் பார்க்கும்போதுலாம் ஆக்சுவலாக நான் என் கசின் வீட்டில் பார்க்கும்போது ஏதோ ஒரு புது ஹீரோன்னு தான் விஜய் சொன்னாங்க. இன்றைக்கி விஜய் வந்து சூப்பர் ஸ்டார், இன்றைக்கி சிஎம். நான் சின்ன வயசில் பார்த்தேன் விஜய் சார், ஓகேங்களா. இன்றைக்கி பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் he got அந்த லெவல், இல்லைங்களா. ஈவன் சேத்தன் வில் கம், இட் டேக் சம் டைம். ஈவன் சங்கர் வில் பி லைக் எ சங்கர், அதர் சங்கர் டைரக்டர். இட் டேக் சம் டைம். நம்மலாம் சப்போர்ட் பண்ண தான் ப்ரோ. நான் அதுதான் சொல்கிறேன், நீங்களும் வளரணும், கூட இருக்கிறவங்களும் வளர வைங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பிரதர், நீங்கள் Q&A மியூசிக் டைரக்டர் வாங்க ப்ளீஸ். ஷார்ட்டஸ்ட் சொல்லிடுங்க. ஆமாம், ரெண்டு தேங்க் மட்டும் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து ஷைலு சார் வந்து நிறைய புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லியிருக்காரு. லிரிக் ரைட்டர்ஸ், சிங்கர், அந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சான்ஸ் கொடுத்துருக்கோம் மியூசிக்கில். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு ஷைலு சாருக்கும் டைரக்டருக்கும் தேங்க்ஸ். கொஸ்டின் வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் விழுதுகள் வெறுத்த வேர்கள் இல்லைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். முதியோர் இல்லங்கள் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் வயசான பெற்றவங்களை பிள்ளைங்க கைவிட்டுறாமல் இருக்கணுன்றதையும் நாங்கள் ஒரு மெசேஜாக சொல்லியிருக்கோம். அதையும் கவனித்து சொல்லுங்கள். அதை பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறத கஷ்டமாக அந்த குழந்தைங்க எடுத்துக்கிறதுனால மற்றவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அவங்க அந்த குழந்தைங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். சட்டங்கள் வந்து மக்களுக்காக தான் அப்படின்றத அந்த சட்டத்தை ஆள்றவங்க கொஞ்சமாவது மைண்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா, அப்பாவி மக்கள் வந்து அவங்கள தேடி போகும்போது அவங்கள அவமதிக்காமல் அவங்க சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேட்டு கொஞ்சம் அவங்க பக்கம் நின்னாங்கன்னா இந்த குற்றங்கள் ரொம்ப குறையும்னு எங்கள் ஆதங்கத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் தாண்டி பெண்களை பார்க்குறதுக்கு பலவிதமான நல்ல உறவுகளும் நிறைய விஷயங்கள், பெண்களை நல்ல விதமாக பார்க்குறதுக்கு பல ஆயிரம் விஷயங்கள் இருக்கும்போது தப்பாக மட்டுமே பார்க்குற மனுஷங்க இந்த உலகத்தில் தேவையே இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறேன். எங்கள் ஆதங்கத்தை நாங்கள் வெளியே சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு இதையும் இந்த மீடியா தான் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்கணும். எங்கள் ஆதங்கம் இது. அதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் சேர்த்து எங்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ திருக்குறளை இழிவுபடுத்துறதா சொல்லி கடந்த வாரம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் புகார் கொடுத்துருக்காங்க. அது நடவடிக்கை என்ன ஆச்சு? ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்களை வந்து விசாரித்தாங்க, கால் பண்ணாங்க, பேசுனாங்க. இல்லை சார், அந்த மாதிரி விஷயம் இல்லை. பாதிக்கப்பட்டவங்க யாரோ சொல்லுங்கள் சார். அதாவது அந்த ஷார்ட்ஸை பார்த்து பாதிக்கப்பட்டவங்க கிட்ட வந்து புகார் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக வரட்டும் சார். அவங்களுக்கு நான் இந்த படத்தை போட்டு காட்டுறேன். அதில் ஏதாவது குறைகள் இருந்தால்
அதுக்கப்புறமேட்டு என் மேலே என்ன சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பதில் கூறியிருக்கோம். இன்னைக்கு படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், சென்சார் வந்து அப்ளை ஆகி ஓகே ஆகி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்துட்டு அங்கேயே வந்து துண்டிக்கப்படக்கூடிய விஷயம் வந்துட்டு. ஸோ இது 2 நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு கதையை முடிவு பண்ணக்கூடாதுன்றது நாங்கள் வந்து அங்கே வந்து முறையிட்டு இன்னைக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாமல் விட்டால் பெரிய பாதிப்புன்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். இதை திரும்ப போயிட்டு இப்போ அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. அதுக்கு உண்டான பதிலை போயிட்டு நாங்கள் நாளை மறுநாளை போய் மீட் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கும் சார். குறிப்பா வந்து வழக்கறிஞர்கள் குறிப்பா உங்க மேல புகார் கொடுத்திருக்காங்களே. ஆமா. நீதிமன்றத்தையே வந்து அவமதிப்பதாக புகார் கொடுத்திருக்காங்க சார். ஆக்சுவலா அம்பேத்கர் என்ன தெரியுமா சொல்றாரு, எவன் ஒருவன் சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் படிக்கின்றானோ அவனே சட்ட துரோகின்றார். இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் எவன் படிக்கின்றானோ அவனே இந்த நாட்டுக்கு துரோகின்றார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு படிச்சவங்ககிட்ட தான் இந்த சட்டத்தை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இன்னைக்கு அவனுக்கு தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதனாலதான் இன்னைக்கு நாசமாயிட்டு. யாரு உங்க கையிலயோ எங்க கையிலயோ யார் கையிலுமோ இல்லை. இன்னைக்கு யார் கையில இருக்கு? படிச்சவங்க கையில தான் இருக்கு வந்துட்டு. புரியுதுங்களா? அதனால அவங்க எல்லாருமே வந்து வெளியில நடக்கிற சம்பவங்களை வந்துட்டு ஒரு செய்தியா பார்க்காம அந்த சம்பவங்கள் எல்லாம் தான் வீட்டுல நடந்தா என்ன மாதிரி ஒரு வலி இருக்குமோன்ட்டு ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் உணர்ந்தா வாழ்க்கையில் இந்த நாடு வந்து ரொம்ப சிறப்பா இருக்குன்றதான் என்னுடைய ஆதங்கமே வந்துட்டு. சார், சட்டம் படிச்சவங்க வந்து நீங்க இப்ப பேசுனீங்க சமூக விரோதிகளுக்கு, இது வந்து எந்த விதத்துல எடுத்துப்பாங்க? நாங்க இல்ல சார், ஆக்சுவலா நான் சொல்லல சார். இது இல்ல, இப்ப நீங்க பேசுனீங்க, நீங்க ஆமா இடத்துல வந்து சொன்னீங்க. ஆமா சட்டம் சொல்றது வேற. இப்ப நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்கும் போது ஒரு சட்டம் படிச்சவங்க வந்து நீங்க சமூக விரோதின்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும்? இது நியாயம் சார். சட்டம் படிச்சவங்களை வந்து சமூக விரோதின்னு சொல்ல, சட்ட அதாவது நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் படிக்கின்ற ஒவ்வொருவரும். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா படத்தை பத்தி நான் பேசுறேன். இல்ல படத்தை பத்தி நீங்க வந்து பேசும்போது அந்த அம்பேத்கர் மேல மண்ணு தூவுன மாதிரி ஒரு விஷயத்தை வந்து யாரும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. சமூக விரோதின்னு தான் நீங்க சொன்னீங்களே தவிர வேற எதுவுமே வார்த்தையே சொல்லல. அவங்க வக்கீல் நீங்க சொல்லவே இல்லை. இல்ல ஒரு சில சமூக விரோதிகள். மேடம் இல்ல மேடம், அவர் சொன்ன ஆமா ஆமா சார். ஆமா சார், நான் சொல்றேன் சார். சரியா இருக்கும். அவங்களுக்கு எப்படி சேருது? எது? இப்ப இதே வந்து நீங்க சொல்லிட்டீங்க சமூக விரோதிகள் இல்ல, அவங்க மேல கேஸ் போட்டாங்கன்னா சார் பரவாயில்ல சார், படம் பார்க்கட்டும் சார். நீங்க எல்லாம் படம் பார்த்திருக்கீங்க சார். இதுல ஏதாவது தவறு தெரிஞ்சா சார்? நான் ஆக்சுவலா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கேன் சார். நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க சார். உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரெய்லர் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். உங்களுக்கு எல்லாம் பார்வையில தப்புன்னு தெரிஞ்சுதான் நீ கேள்வி கேட்டிருக்கீங்க சார். தப்பு தெரியுது எங்களுக்கு. அம்பேத்கர் மட்டும் காமிச்சு அதை மண்ணு மட்டும் காமிக்கிறீங்க. இல்ல தப்பு சார். இல்ல அதுக்கு முன்னாடி ஷாட் இல்ல சார். அதுக்கு முன்னாடி ஷாட்டை பாருங்க சார். நான் வந்து ரீகால்குலேஷன் பண்ணி பாக்குறேன். முன்னாடி ஷாட் பாருங்க. ஆக்சுவலா தனியும் ஷாட். ஆமா சார். அம்பேத்கர் தனியா தெரியுது. சார் ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல கலாச்சாரம் இல்ல ஒரு நிமிஷம் சார் அது மட்டும் வைக்கல சார். அது வந்து நெக்ஸ்ட் ஷாட் தான் வச்சிருக்கோம். ஆக்சுவலா நல்லா பாருங்க சார். இல்ல சார் இருக்கு சார். சட்டத்தை இயற்றப்பட்ட அவருடைய பார்வையில தான் சார் இந்த அநீதி நடக்குது சார். சார் அவர் சட்ட கடவுள் சார். அவரு சார் ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா சார் ஒரு நிமிஷம் சார், இன்னொரு விஷயம் சொல்றேன். மண்ணை போடல சார். அம்பேத்கர் மேல மண்ணு இல்ல சார். நல்லா பாருங்க சார். வந்துட்டு அம்பேத்கர் மேல மண் இல்ல சார். சார் பாருங்க சார், இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு சார். சார் சார் ப்ளீஸ் சார், இருக்கு சார். ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நம்ம கலாச்சாரத்துல ஒரு விஷயம் இருக்கு. ஆமா சார். சார் வலி சார். அவரு நல்லபடியா எழுதப்பட்ட சட்டத்தை அவருடைய பார்வையில் அநீதியா நடக்குது சார். அவரு தான் சார் அதுக்கு தண்டனை கொடுக்கணும். சட்ட கடவுள் சார் அவரு. அதனால அவருடைய பார்வையில் நடக்குது சார். வந்துட்டு ஆக்சுவலா இங்க பாருங்க. இல்ல சார் சார் ஒரு நிமிஷம், சின்ன விஷயம் ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து நான் கடவுளா தான் பாக்குறேன். சட்டம் மேல கடவுள். அவரை வந்து குறை சொல்றதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வந்து அருகதையா இல்லை. அவர் வந்து கடவுள். அவரு எல்லாருக்கும் நலனை வந்து பண்ணிட்டு போயிரு. சட்டத்தை ஏற்றினாரா சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படியாப்பட்ட கடவுளை வந்துட்டு ஆக்சுவலா ஒரு சமுதாயத்துல ஒரு விஷயம் இருக்கு.
நம்ம குடும்பத்துல நம்மளை யாராவது வந்துட்டு ஏமாத்திட்டாவோ மன வருத்தத்தை உண்டாக்கிட்டாலோ ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கோவிலுக்கு போவாங்க. நம்மளால ஒருத்தவங்க வந்து எதிர்க்க முடியலன்னா தன்னுடைய வலிகளுடைய வேதனைகளை எங்க தெரியுமா போய் கொட்டுவாங்க, கோவில்ல போய் சாமிக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மண்ணை அள்ளி நீங்கெல்லாம் நாசமா போய் கொட்டுவாங்க. கடவுளை தூட்டது இல்ல, இவங்களை எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து எனக்கு இல்ல, கடவுளே நீ தான் இவங்களை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய வேதனை வலிகளை வந்து கொட்டிட்டு போவாங்க. இது ஒவ்வொரு வில்லேஜ்லயும் கலாச்சாரமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் சார். இது இந்த அடிப்படையில தான் அவருடைய முன்னிலையே இப்படி ஒரு அநீதி நடக்கும்போது கடவுளா நீ தான் இதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கின்ற ஒரு பெண்ணோட வலியை தான் நான் வந்துட்டு அங்க பண்ணியிருக்கேனே தவிர அவரு மேல கொண்டு போயிட்டு இதை வந்து மண்ணள்ளி போறது முன்னாடி பார்க்கலாம். நீங்க அக்குறும் பண்ணி நீங்கெல்லாம் நாசமா போயிட்டு அந்த அம்மா வந்து ஒரு ஒயிட்ல தான் வச்சிருப்பேன், புரியுங்களா. இன்டர்கட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நீ பாரு, நீ தான் கடவுள், இந்த மாதிரி நடக்கிற இவங்களுக்கெல்லாம் தண்டனை நீ தான் கொடுக்கணும். அந்த எண்ணத்தில் தான் நான் வச்சிருக்கேன் தவிர வந்துட்டு அவரை வந்து ஒரு துளி கூட சொல்ற இதுல வந்து இல்ல சார். சார் இப்ப ஆட்சி மாற்றம் நடந்துச்சு, நீங்க ஒரு பேட்டி கொடுத்தீங்க, பேசுனீங்க, என்ன பேசுனீங்கன்னா இது வரைக்கும் நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு விஷயம் நடந்தே இருக்கு, குற்றங்கள் நடந்தே இருக்கு, எந்த ஆட்சியாளரும் எந்த ஒரு அதிகாரமும் சரியில்லைன்றீங்க, சரிங்களா. இப்ப வந்து டிவிக்கு நண்பர்கள்லாம் ஏதாவது ஒரு திட்டு போட்டாலும் சரி, ஒரு ஹீரோவை ஏதாவது வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, சரியா போட்ட உடனே அடின்னு அடிக்கிறாங்க. நீங்க எப்படி இது வந்து தாங்குவீங்க? ஏன்னா இப்போ வந்து நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா எந்த சட்டமும் சரியில்லை, எந்த அதிகாரம் சரியில்லைன்னு இருக்கீங்க. இப்ப எல்லாம் புதுசா மாறிட்டாங்க. எப்படி சார் எப்படி மாறிட்டாங்க சார்? இல்ல எப்படி மாறிட்டாங்க? அப்படியெல்லாம் இல்ல, ஆட்சி மாறிட்டாங்கன்னு சொல்றேன். ஆட்சி மாறிட்டாங்க, ஆனா வந்து இந்த அநியாயங்கள் மாறலையே, அநீதிகள் மாறலையே. இப்ப சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சிருக்காங்க, அது சரி போடுமா படாதா உங்க பார்வையில? எது சார் நல்ல விஷயம் சார். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து சிங்கப்பெண் திட்டத்தை உருவாக்கி இருக்காரு, நல்ல விஷயம். பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டான விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன்னா பெண்களுடைய விழிப்புணர்வுக்காக அவ்வளோ விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு. கண்டிப்பா பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை வந்து அவர் கொண்டு வருவாரு. வெறும் சட்டமா மட்டும் இல்லாம அதை வந்து நிலைப்படுத்தி பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். ஆக்சுவலா இந்த படம் வந்து நேத்தோ முதலமைச்சர் சார் விஜய் சார் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த படம் கிடையாது. இல்ல நம்ம கஷ்டத்துல நம்ம வந்து ரொம்ப இந்த பெண் கொடுமையை வந்து ரொம்ப அனுபவிச்சுட்டு இருந்த காலகட்டத்துல எடுத்த படம் இது. இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இது ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுக்கும் ஒரு நம்பிக்கையா தான் இருக்கும். விஜய் சார் வந்திருக்காரு, சிங்கப்பெண் திட்டம் வந்திருக்கு, கண்டிப்பா அவர் எங்க பெண்களை பாதுகாக்கிறதுக்கான ரொம்ப நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு தான் இருக்காரு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கும் இதை விஜய் சாரே இந்த படத்தை பார்த்தாலும் கண்டிப்பா எங்களை பாராட்ட தான் செய்வாரு. ஏன்னா அந்த நாங்க வழியை தான் சொல்லியிருக்கோம், நாங்க படம் எடுக்கும் போது இருந்த வழியை தான் சொல்லியிருக்கோம். நாங்க ஒண்ணு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கல, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இதுல ஒரு தீர்வு, நல்ல தீர்வு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா எங்களை விட யார் பெருசா சந்தோஷப்படுவா. ஏன்னா எங்க வழி அவ்வளோ இருக்கு சார். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி சார், முக்கியமான விஷயம் சார், ப்ளீஸ் சார். ஆக்சுவலா சார் இது வந்து ஒரு இன்ஸ்பயர்ல சார். சார் வந்தவாசி பக்கத்துல நல்லூர்னு ஒரு கிராமம் சார். ஏன் இந்த வழி வந்துச்சுன்னா 21 வயசு பையன் சார், ஃப்ரெண்டுக்கு சார் 4 பேர் சேர்ந்து போனானுங்க, கடன் கொடுத்துருக்கான் ஃப்ரெண்டுக்கு. அந்த கடனை கேட்டதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா சார், 4 பேர் சேர்ந்து கொண்டு போயிட்டு சாராயத்தை ஊத்தி அவனை கண்டமா வெட்டி எரிச்சிட்டானுங்க சார். எரிச்சிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க சார் பாடியை வந்துட்டு. இது நடந்த சம்பவம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு தண்டனைக்கு போயிட்டு இன்னைக்கு வெளியே வந்து சுத்திட்டு இருக்கானுங்க சார். ஆனா அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி குடும்பத்துக்காக தன் சொத்துக்கள் எல்லாம் இழந்து அவங்களோட போராட முடியாம இன்னைக்கு வரைக்கும் பைத்தியம் முடிச்சு இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க சார் ரோட்ல. சார் இது உண்மையோட சம்பவம் சார். வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க சார். வந்துட்டு அப்போ இந்த சமுதாயத்துல வந்து எதிர்த்து போராட முடியலன்னா அப்ப பாதிக்கப்பட்டவருடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார். இது என் குடும்பத்துல, என் உறவுல, என் சித்தப்பா போய் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சார். இந்த அடிப்படையில தான் சார் என்னுடைய ஃபீலை வந்து நான் இந்த படத்தை வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த பாதிப்பு தான் சார், உண்மை சம்பவத்தோட அடிப்படையில் தான் சார் இந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளா ஃபீல்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து படம் எப்படி ரிலீஸ் ஆகும், ஒரு வாரத்துல எத்தனை படம் ரிலீஸ் ஆகும் எல்லாமே தெரியும், சரிங்களா. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு ப்ரொடியூசர் கிட்ட நீங்களே மென்ஷன் பண்ணி சொல்லிருக்கலாம் இது மாதிரி தமிழ் சினிமா இந்த சிச்சுவேஷன் இருக்குன்னு. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து பேசினா எப்படி வந்து போய் மக்களுக்கு ரீச் ஆகும்? இல்லை சார், ஆக்சுவலி என்னன்னா ப்ரொடியூசர்ஸ் புதுசு, ஓகேங்களா. ஆஸ்திரேலியாந்து வந்திருக்காங்க, டைரக்டரும் ப்ரொடியூசர். நான் வந்து தமிழ்ல நடிச்சு தெலுங்குலையும் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன சார், எங்ககிட்ட சொன்னது ஒரு 100+ தியேட்டர்ஸ் தான் சொன்னாங்க.
பட் நடுவில் இந்த கான்ட்ரவர்சி வந்ததுனால ஐ திங்க் ஏதோ நெகட்டிவிட்டி வந்திருக்குன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சொன்னவொடனே இவங்களும் போராடிட்டு இருக்காங்க. நானும் ஒரு 5-6 நாளா வந்து நானும் அவங்க ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னென்ன சார், உங்களுக்கே தெரியும், இப்போ இங்க வந்து என்ன சார், ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேக்கண்ட் இருக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய ஹீரோ, இல்லைன்னா வந்து ஒரு சின்ன ஒரு கிளாமர், அப்படி கிளாமர் இந்த சென்ஸ் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு டைரக்டர் நோனா இருக்கணும், இல்லை ப்ரொடியூசர் நோனா இருக்கணும், இல்லைன்னா யார் ஆக்டர்ஸ் நோனா இருக்கணும். நானும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 ஸ்ட்ரகிளில் ஒரு 3-4 படம் தான் பண்ணேன். நானும் ஆல்மோஸ்ட் இது கம்பேக் தான், அதனால தெரியாது. ஸோ கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுல வந்து எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கு, பட் அந்த நல்ல கண்டென்ட் போய் சேர மாட்டேங்குது. அது எப்படி சேரும்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு மார்னிங் ஷோன்றது ஃபேமிலி, இது ஃபேமிலி படம் சார், இது பிஎன்சி. ஸோ கண்டிப்பா ஒரு ஈவினிங் ஷோஸ் மாறணும் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு தெரிஞ்சாலும் பட் என்னன்னா சார், ஒரு சக்சஸ் தான் சார் எல்லாரையும் மாற்றும். ஒரு ஃப்ரைடே மாற்றி விட்டுரும், ஒருத்தரோட இன்னி ஆக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே ஒரு மேட்னி நூன் ஷோ மாற்றி விட்டுரும். அந்த நம்பி தான் நாங்கள் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பார்க்கலாம் சார், மேபி இந்த ஃப்ரைடே முடிஞ்சிருக்கு, நாளைக்கு தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா மண்டேலேருந்து திருப்பி ஒரு ரன் பார்க்கலாம் சார். பட் அதுக்குள்ளே எங்கள் படம் நிற்கணும்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ நல்ல படம். நீங்கள் இன்ஃபேக்ட் சார் நீங்கள்லாம் பார்த்தீங்க சார், வாட் யூ ஃபீல் சார், ஜென்யூனா சொல்லுங்க சார். நீங்க இப்ப நாங்க வந்து ஏதோ கேட்டோம்ல, வாட் யூ ஃபீல். ரொம்ப நன்றி சார். ஆமா சார், உங்களுக்கு கான்ட்ரவர்சி அந்த படத்தினால எதுவுமே வரல, நீங்க பேசுற பூரா வேற மாதிரி. புரியுது சார். பேட்கார் ஏன் வச்சீங்கன்னா கான்ட்ரவர்சி வேற எதுவுமே சொல்லல. ஆமா சார், அது டைரக்டர். ஆமா சார், புரியுது சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அத மட்டும் இங்க வைக்கிறோம், அதுதான் பட்டுல பாப்பாங்க. ஆமா எவ்வளவு கட்சிக்காரங்க எவ்வளவு சார், நீங்க சொல்றது புரியுது சார். பட் அது என்னன்னா சார், கரெக்ட் சார், அது டைரக்டரோட ஆதங்கம், டைரக்டரோட பெயின். பட் அதுக்கு என்னன்னா சார், சென்சார் போர்டுக்கு போயிட்டு சென்சார்ல கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் ஒரு மெயின் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. யூஎன்ற ஒரு படம் வந்திருக்கு. கண்டிப்பா அவங்க பார்க்காம நாங்க ரிலீஸ் பண்ணல சார். நாங்க யூடியூப்ல கூட இன்ஃபேக்ட் சென்சார் வந்து தான் நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த விஷயம் தான் டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சார் டீம் எல்லாம் சொல்றாங்க. பட் அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. பட் என்னன்னா சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா கோயம்புத்தூர்லயும் சரி, ஹைதராபாத்ல கச்சுபோலியில ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி பெட்ரோல் போட்டு கொளுத்திட்டாங்க. நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி தான் எடுத்திருக்காங்க. ஸோ தயவு செய்து ஐ டோன்ட் டாக் எனிதிங் அபார்ட் ஃப்ரம் திஸ். ஏன்னா ஒரு நல்ல படம் தயவு செய்து ரீச் பண்ண வைங்க, அவ்வளவுதான் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் சார் இது. எல்லாரும் இப்போ வந்த நண்பர்கள்லாம் தெரியும், எல்லாரும் பிரைவேட் சேனல்ஸ் வந்து நீங்க அவங்க ஒர்க் பண்ணீங்கல்ல, அந்த சேனல்ல இருக்கீங்களா அப்படின்னாங்க. பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் என்னன்னா சார், அதுக்கப்புறம் விடாமுயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இங்க மாதிரி டைரக்டர்ஸ் நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். நினைச்சா ஒரே நல்ல